இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னா திருப்பூர் போயிட்டுருக்கோம். சென்ட்ரையும் பழகெல்லாம் ஏற்றி இறக்கியாச்சு. அதை ஏற்றி இறக்கும் போது வீடியோ போடலான்னு பார்த்தா பண்ணது எடுக்க முடியல. ஆனால் இப்போ எங்கே போகிறோன்னா நேராக திருப்பூர் போகிறோம். இங்கேருந்து நான் ஒரு 25 கிலோமீட்டரோ 26 கிலோமீட்டரோ இருக்குது. சரி போயிட்டு வந்து இறக்கணும். மழை வேறு வர மாதிரி இருக்குது இன்றைக்கி. ஓகே, இன்றைக்கி அந்த டேக்கான 2 வாடகை கம்ப்ளீட் ஆக போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலே ஏதாவது வாடகை இருந்தால் ஓட்டுவோம், இன்னும் பார்க்கலாம். சரிங்க, சரி போவோம். அவ்வளோதாங்க, லோடு எடுத்து வந்தாச்சு. இங்கே தான் லென்த்து பைப் இருக்க போகிறீங்க, அதெல்லாம் ஏற்றி எடுத்துகிட்டு வீடியோ இருக்கணும். சரிங்க, வண்டி எடுத்து பின்னாடி பஸ் போட்டு 1:30 வந்துட்டோம். எடுத்துகிட்டு போய் அப்படியே 5 மணி ஆயிரம் நினைக்கிறேன். சரிங்க, எடுத்துகிட்டு போய் முடிச்சுட்டு இன்றைக்கான இது போதும் அப்படின்னு போவோம். இல்லைன்னா போதும். அப்படியே ஏற்றின்னு கிளம்பி வச்சு. இப்போ டைம் ஆகும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:09 டைம் ஆயிடுச்சு. சரி போக வேண்டியதை எடுத்துகிட்டு போயிட்டு மாதிரி இறக்கும். ஃபுல் டைட் வச்சிட வேண்டியது வச்சாச்சு. சரிங்க, சரி அவ்வளோதான். திருப்பூர்லேருந்து நம்ம கிளம்புறோம். போயிட்டு சோமனூரில் இறக்கிட்டு சமணபுரம் அங்கே போய் இறக்குறோம். சரிங்க, நம்ம அங்கே போயிட்டு போகும்போது எடுப்போம். கரெக்டாக இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 மணி. எந்திரிச்சது ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். சரி லோடு இல்லை, எந்திருந்தால் நேரத்துலேயே எந்திரிச்சிட்டு சரி 10 மணிக்கு தான் லோடு. நாங்கள் அதனால் குளிச்சுட்டு வரதுக்கு 10:30 ஆயிடுச்சு கரெக்டாக. சரி அவ்வளோதான், குளிச்சுட்டுலாம் வந்தாச்சு. நம்ம எங்கே போகிறோம் இப்போ, நம்ம தாராவை கூட்டிக்கிட்டு நேராக இப்போ கோமக்காடு போகிறோம். அங்கேருந்து இச்சிப்பட்டிக்கு போயிட்டு இச்சிப்பட்டிலேருந்து பழையெல்லாம் எடுத்துகிட்டு மோரப்பாளையம். நேற்று ஒரு சைட்டில் இருக்குன்னா அது வீடு போட முடியல. இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்து இறக்க போகிறோம். கண்ணாடியார் இதாக இருக்குது. சரி அதை கேனில் போய் தண்ணி குடிக்கணும். உங்கள் வண்டியில் கேன் இருக்குது, கேன் எடுத்துகிட்டு போய் கேன் இருக்கா எடுத்துகிட்டு போய் தண்ணி குடிக்க வேண்டியது தான். லோடிங்க்கெலாம் வந்துட்டோம். சரி பன்னிட்டு ஓப்பன் பண்ணி ரேடியேட்டரில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்துட்டு ஃப்ரெண்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி வந்தோம்ல, சரி அப்படியே கழுவி விட்டோம். அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் தண்ணி ஓகே, கூலண்ட்டில் இருக்குது. ரேடியேட்டர்லாம் இருக்கும். என்ன இப்போ எந்த கலர் ஆகுது, கலர் டிஃப்ரெண்ட் ஆகுது, என்னன்னு தெரியல. தண்ணி அழுக்காக இருக்குது. சரி